கற்பூர தீபம் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 2024ல நம்ம ஃபர்ஸ்ட் ரைடு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சிலகோனா வாட்டர் ஃபால்ஸ். கிட்டத்தட்ட இங்கேருந்து சென்னையிலேருந்து ஒரு 250 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் இந்த வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க, யூடியூப்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரைடில் மோட்டோ பிளாகிங்கில் நம்ம டிகே ஃபேன்ஸுக்கு கூட ஃபர்ஸ்ட் வீடியோவா நம்ம இப்போ போட போறோம். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல்ல வந்து பாருங்க. கண்டிப்பா யாருக்கோலாம் கிடையாது எனக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து ஐடி மேனேஜர் அவர் வந்து வந்திருக்காரு, நம்ம கூட டிராவல் பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் ரைடு அவரை வச்சு போக போறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு. ஏ என்ஜாய் பண்ணுவோம். ஓகே ஓகே, லெட்ஸ் ராக். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சிவா வந்து அவங்க லவர் கூட பேசிட்டு இருக்காப்புல. இவன் சும்மா இருந்தாலும் அவ சும்மா இருக்க மாட்டாளே, சண்டால சிரிக்கி. சிவா தம்பி தம்பி, ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா? பிரேக் ஆயில் இருக்கு. அது என்ன பேக் ஆயில்? அதாவது பின்னால தடவுறதுக்குப்பா. உட்கார்ந்து உட்கார்ந்து கல்லு மாதிரி காய்ச்சி போச்சு, உணர்ச்சியே இல்ல. உணர்வு வர்ற மாதிரி ஒரு ஆயில் வேணும். அப்ப ஒண்ணு செய், பெட்ரோல் கொஞ்சம் தரேன், தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினு நல்லா பின்னாடி தடவிட்டு வத்தி குச்சி கொளுத்தி பின்னாடி வையே, நல்லா பலபலன் பழுத்து உணர்ச்சி வந்துடும். என்ன நக்கலா? பின்ன என்னையா பின்ன, வந்தமா பெட்ரோல் போட்டமா போனமா இல்லாம பேக் ஆயில் ஃப்ரண்ட் ஆயில் போயா போயா. ஒரு கேங்ல ஒருத்தன் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம், 3 பேர் இருந்தாதான் வித்வாசமா இருக்கும். நாங்கெல்லாம் ஒன்னா படிச்சவங்க. சுந்தரபாண்டி, நானு, மாப்பிள்ள, உஸ்லமுட்டி ஜகனு, பெரிய கோத்து பரஞ்சோதின்னு 5 பேர் ஒரே டீமா தான் இருப்போம். ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட நம்ம கேசவன் சார் இருக்காரு. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கொலீக் தான், என் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர். ஸோ இன்னைக்கு பாருங்க, என்னோட ஒயிட் ஷர்ட் வந்து ப்ரௌன் ஷர்ட் ஆயிடுச்சு. ஐ மீன் போட்டுக்கிற கலர்ல ஆயிடுச்சு, ப்ரௌனாவே போட்டுட்டேன். அப்பயே வந்து சொன்னாரு, என்னன்னா ஒன்று ஒயிட் ஷர்ட் போடாத, அப்படி இல்லைன்னா தயவு செய்து ஜர்க்கின் போட்டு வா அப்படின்னாரு. நம்ம அதை கேட்கல. ஸோ இன்னைக்கு வந்து ஒயிட் ஷர்ட் வந்து ப்ரௌன் ஷர்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமாவது நம்ம வந்து ஃபாகில் போகும்போது கரெக்டாக ஒரு நல்ல ஒரு இது வேர் பண்ணிட்டு போகணும் கண்டிப்பாக. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாடம். எங்கே ரைட் பண்ணாலும் பாதுகாப்பாக போகணும் கண்டிப்பாக, அது சேஃப்டி முக்கியம். ஸோ இப்போ இன்னும் ஒரு 2 hours நம்ம வந்து பென்சிலகோனா ஃபால்ஸை வந்து ரீச் பண்ணுறோம். உங்களுக்கே தெரியும் ஃபாக் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகி அப்படின்ற ஒரு பண்டிகையினால் இது ஃபயர் பண்ணுவாங்க, ஸோ கொளுத்துவாங்க. அந்த இதுக்காக ஃபாக் மிஸ்ட் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து நம்மளுக்கு நல்லதா அப்படின்னு பார்க்கும்போது நல்லது இல்லை. ஸோ எந்த அளவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியுமோ இப்போ அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்து என்னென்னா, ரொம்ப பேர் வந்து இதை இப்போ ஃபாலோ பண்ணுறது இல்லை. சில பேர் ரொம்ப ஒரு பூர்வீகமாக ஒரு இதுவாக பண்ணுறதுனால, இது ஒரு பண்டிகை அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வர ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்றதுலாம் தெரியாது. நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பசங்க அப்படி வரும்போது இதெல்லாம் என்ன பண்டிகை அப்படின்றது வந்து கேட்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம நாட்டையும் நம்ம சேஃப் பண்ணணும். ஸோ அவாய்டு பிளாஸ்டிக்ஸு, இந்த மாதிரி பொல்யூஷன்ஸு, இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாமே வந்து பண்ணணும். ஸோ பி சேஃப். ஹாப்பி பொங்கல். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா நீ? ஸோ ஹாய் மக்களே, நம்ம வந்து ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து பைக்குக்கு வந்து 20 rupees வாங்குறாங்க. 20 rupees வெயிட் பண்ணுறாங்க பென்சிலகோனா ஃபால்ஸுக்கு. அண்ணா தண்ணி இருக்கா?
వాటర్ இருக்கா లైట్ లేదా ఓ இப்போ இல்லை ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம வந்து பென்சலகோனா ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு. அதோட என்ட்ரன்ஸு இது தான். அதுவும் இல்லாமல் இது வந்து நரசிம்ம கோவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த கோவில்கிட்ட தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபால்ஸுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 600 மீட்டர்ஸ் வந்து நடக்கணும், அப்படி ட்ரெக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளியூர் நினைச்சியா? சொந்த கோயிலா குலசாமி? உங்க கோயிலா? பின்ன ஏதோ கௌரவமா வலசில வந்து தப்பா போச்சு. கூட வந்துருக்கணுமா உங்க கோயிலுக்கு? அதுவும் இல்லாமல் பெரிய ஃபால்ஸுக்கு வந்து போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து 2 கிலோமீட்டர் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5000 பேர்கிட்ட இப்போ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது உண்மையா அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். ஒன்ஸ் நம்ம போயிட்டு அங்கே என்ன எப்படி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சிவா ப்ரோ. எஸ் மேன். தண்ணி இல்லாத இடத்துக்கு கூட்டின்னு வந்துட்டேன். யார் நானா கூட்டி வந்துட்டேன்? ஆமாம், நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு வேணான்னு சொல்லி. நம்ம ஆளு நான் சொல்றது கேட்காம கூட்டு வந்துட்டாங்க. கடைசியை பார்த்து கழுதான் பார்க்குறோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பென்சலகோனா ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. ஸோ we are starting now. சரி எப்படி இருக்க? யாரோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. வண்டியில ஓடி இருக்கா? நேத்து வரைக்கும் மத்தவங்க தான் மதிக்காம இருந்தாங்க, இப்ப பெத்தவங்களும் மதிக்க மாட்டேங்கிறாங்கடா. கேளு, என்ன கேட்ட? வேற ஏதாவது வழி இருக்கா இல்லை இது மட்டும் தானா? இல்லை இருக்குது. ட்ரெயின் ரூட் இருக்குது, ஃப்ளைட் ரூட் இருக்குது. அப்போ ஒரு ட்ரெயினில் ஒரு ஸ்லீப்பர் பத்து பாருங்க கல் எப்படி இருக்குது. கல் எப்படி வெள்ளையாக தான் இருக்குது. கல் எப்படி இருக்குதுன்னு கேட்குறப்பல கல் வந்து வெள்ளையாகுது. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? எப்படி இது காலையில பென்சலகோனா செமையா இருக்குது. பாருங்க பங்கமா இருக்குதுன்னு நீங்களே சொல்லுங்க. அது பார்த்து பாருங்க மக்களே. இங்க பாருங்க மக்களே, அவன் பண்ற வேலைய வறண்ட காட்டுல கூட்டினது விட்டுட்டு என்ன வந்து பென்சலகோனா இப்படி இருக்குது. பென்சில் கூட இல்லை இங்க. என்ன பண்றது? நடக்க வைக்கிறான். எதெல்லாம் நடக்க வைக்கிறான் பாரு. வா கூட்டினு வந்து விட்டான் பாரு. ஏத்துல அது கிடையாது. ஆமா அது திருப்பதிக்கு இப்போ வந்து மூஞ்சில தான் வைக்கும் எங்க அண்ணன் தலைவர். கேத்தவனுக்கு எல்லா இடத்துலையும் வைக்கும். மக்களே பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய பெரிய கல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இருந்தாலும் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே போயிட்டுருக்காங்க தண்ணி இல்லைனாலும் பரவாயில்லன்ட்டு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா குரங்கும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒரு கல்பாறை வந்து எப்படி இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது கிரைனைட் கல் மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் நடந்து போகிறாங்க. இப்போயும் தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் எல்லாமே வந்து போயிட்டுருக்காங்க. நம்ம திருப்பி அங்கே போய் பார்ப்போம். இன்னும் எண்டுக்கு நம்ம போகல, இதுக்கப்புறம் தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ஒரு பாதி இடத்துக்கு வந்துட்டோம். உங்களுக்கு தெரியும் அந்த பாறைகளை பாருங்கள் எப்படி எந்த அளவுக்கு இருக்குது. சுற்றி வந்து மலை தான் இருக்குது. நம்ம கேமராமேனும் சரியே இல்லை சுத்தமாக. என்ன கவர் பண்ண சொன்னால் சுற்றி மலையை கவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது நான் காட்டுறேன் கண்டிப்பாக. ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் வந்தாச்சு ஓரளவுக்கு. இன்னும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 500 மீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அநேகமாக 1/2 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் லவ் சிம்பிள், லவ் பேர் இதெல்லாம் தான் போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிறைய இடத்துல வந்து எழுதி வச்சுருக்கு. இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நெல்லூர் டிஸ்ட்ரிக்கு, அதுக்கு நடுவில் தான் இருக்குது. பென்சலகோனா ஃபால்ஸுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனால் நேச்சுரல் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது.
சுற்றி மலை தான், எல்லா சைட்லேருந்தும் மலை இருக்குது, நடுவில் வந்து ஃபால்ஸு. ஸோ வாங்க பார்க்கலாம். எடுக்கிறீங்களா? ஸோ பாருங்க, எத்தியா இல்லையா? எடுத்தான். உங்களுக்கு பிடிக்க தண்ணி வேணும்னு கேட்டால, நம்ம தெலுங்கு ப்ரோ வந்து சொன்னார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஊபினா என்னன்னு தெலுங்குல வந்து பொதவுழி அப்படின்ற ஒரு அர்த்தமா அதை வந்து சொன்னார். அதனால தான் இந்த ரெட் கலர் துண்டு வந்து கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெட் அலர்ட்ன்றது சொல்கிறாரு. பட் ஆனால் அதுக்கு தான் கட்டியிருக்காங்களான்றது கரெக்டான ஒரு இது தெரியல. நான் வந்து கூகுள் 4 கிலோ பக்கோடாவில் கேட்டு சொல்கிறேன் உங்ககிட்ட. ஏன்னா கூகுள் கிட்ட 4 கிலோ பக்கோடானா கூட எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிடும். ஸோ அதனால் நான் கூகுள் கிட்டேருந்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் தெரியும்ல, நம்ம டிகே வித்து என்னது டிகே வித்து டாமினர் அதுக்கு தொட்டுக்கோங்க. எப்பா 120 இல்ல 500 வாட்டியும் சொல்றேன்ப்பா, பேப்பர்ல கூட எழுதி கையெழுத்து கூட போட்டு கொடுக்குறேன்ப்பா. சார் கேசவ நாயர் மண்டபத்திரம் சேஃபாக வச்சுக்கிங்க. பா இந்த இராணுவ படை தளபதியில் ஏறி போவாங்கல்ல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுப்பா. ஐயோ மக்களே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து தலகோனா ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தண்ணி இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த சீசனில் வந்து தண்ணி இருக்காது அப்படின்னு ஆல்மோஸ்ட் அங்கே சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம இன்னும் உள்ளே போயிட்டு நம்ம கண்டிப்பாக இது பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இது வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பாறை தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரங்குகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வரும்போது பொருள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பத்திரமா பார்த்துக்குங்க. ஏன்னா குரங்கு வந்து கண்டிப்பாக பிடுங்குது. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. குழந்தைங்க கையில் ஏதாவது பை பேக் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கிங்க. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம வாட்டர் ஃபால்ஸ்குள்ளே போகிறோம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா தலகோனா ஃபால்ஸுக்கு ஒரு பப்பியோடு வந்திருக்காரு ஒருத்தர். அதை கூட்டிகிட்டு வர்றது ரொம்பவே கிரேட்டு, சீரியஸாகவே சூப்பர்.
ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோம். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு திருப்பி ரிட்டர்ன் பேக் டு ஹோமு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அந்தளவுக்கு இல்லை, இந்த மந்தில் இல்லை. இதோட சீசன் பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த மாதத்தில் தான் வந்து அதிகமான தண்ணி ஃப்ளோட்டிங் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம முடிச்சிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். see you, tata, bye bye, DK with fam.